இந்த பிரதோஷம் ஏன் வந்தது அப்படின்னாக்கா, அந்த பிரதோஷத்துல அதாவது துர்வாச முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் சிவபக்தர். சிவபூஜை எல்லாம் முடிச்சுட்டு அன்றைய சிவபூஜை பிரசாதத்தை எடுத்துன்னு வரும்போது எழுத்தாப்புல இந்திரன் வரார். சரி, இன்றைய சிவபூஜை பிரசாதத்தை இந்திரன்ட்ட கொடுத்துரும், 330 கோடி தேவருக்கு ராஜா அவரு அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு அது அவருக்கு வெள்ளை யானை வாகனம், யானைக்கு மேல உட்காந்து யானை தும்பி கையில வாங்குறது. அது வாங்கினது இல்லாம காலில் போட்டு மிதிச்சிடுது அந்த மாலையெல்லாம். இவருக்கு உடனே கோவம் வந்துருது. நான் கொடுத்த மாலையை நீ மேல உட்காந்து வாங்கினேன், சரி 330 கோடி தேவருக்கு ராஜாவாச்சு, சரின்னு நான் கொடுத்தேன். ஆனா இது காலில் போட்டு மிதிச்சிடுது, அதனால அவரோட சொத்து பதவி இதெல்லாம் கடல்ல முழுகட்டும்னு சாபம் விட்டுறாரு. எந்த ஒரு தப்பு பண்ணாலும் பரிகாரம் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறார். இறங்கி கேட்கிறார். கேட்ட உடனே மேருங்கிற மலையை மத்தா வச்சுக்கோ, வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சுங்க, இது உங்களால மட்டும் முடியாது, அரக்கர்களையும் சேர்த்துக்க, எல்லாத்தையும் கடையும் போது நீ இழந்து போன சொத்தெல்லாம் வரும், கடைசியில அமிர்தம்னு ஒண்ணு வரும், அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாவாவரம் கிடைச்சிரும், இழந்து போனாலும் வந்துடுறாங்களா, அதை கடையும் போது காமதேனோ கற்ப வருஷம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கடல்ல இருந்து வந்துட்டே இருக்கு. அந்த அமிர்தத்தை மட்டும் எல்லாரும் எடுத்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதை பகிர்ந்துட்டு இருக்கும்போது இந்த சுவாமி அந்த ஆழகால விஷம் வந்துருது, பாம்பு தாங்க முடியாது விஷத்தை கக்கிடுது. அந்த விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல, எல்லாரும் எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க, விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல. அது ஒரு பானையில புடிச்சு வச்சுக்கிறாங்க. நேரா சிவபெருமான் போய் கேட்கறாங்க, சுவாமி இந்த மாதிரி விஷம் வந்துருச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. சுந்தரமூர்த்தி நாயன்மாரை கூப்பிடுறாரு, போய் அந்த விஷத்தை போய் எடுத்துன்னு வாங்குறாரு. அவருக்கு முதல்ல சுந்தரமூர்த்தி நாயன்மார் தான் பேரு. இந்த ஆழகால விஷத்தை எடுத்துன்னு வந்ததுனாலதான் அவர் ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர் வந்து. அவர் அந்த அப்படியே எடுத்துன்னு போய் அந்த விஷத்தை கொடுக்குறாரு. சுவாமி உலக நன்மைக்காக அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட ஒரே செகண்ட் அம்பாள் மடியில சுருண்டு விடுற, அதான் சுருட்ட பள்ளி அப்படின்னு ஆந்திரா பாடல். அங்கதான் அம்பாள் பள்ளி கொண்டிருப்பார். சுவாமி அம்பாள் மடியில பள்ளி கொண்டிருப்பார். அங்க மட்டும்தான், அது வேற எங்கேயும் கிடையாது. அவர் இது அப்படியே அந்த விஷத்தை சாப்பிட்டு அவர் உழுந்தோடனே நந்தியம்பெருமான் என்னன்னு கேட்டீங்கன்னா 330 கோடி தேவர்கள் அவரும் ஒருத்தர். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானோட நடனத்துக்கு மிருதங்க வாசிக்கக்கூடியவர். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு மூலையில இருப்பார். அவரோட நாக்கு மட்டும் சொர சொரன்னு இருக்கும். அதை சுவாமிகிட்ட கேட்டிருப்பார், என் நாக்கு ஏன் இவ்வளவு சொர சொரன்னு இருக்குன்னு. அப்ப சுவாமி சொல்லுவார், உன்னோட நாக்குல எப்பேற்பட்ட விஷத்தையும் தங்கிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவார். அதை ஞாபகம் வச்சுன்னு சுவாமி மேல இருக்கிற விஷத்தெல்லாம் அவர் போய் நக்கி எடுத்துறாரு. எடுத்தோடனே அவர் மயங்கி விடுறார். அப்பதான் காப்பரிசி கொடுக்க சொல்றாரு சாமி, அவித்திகீரை கொடுக்க சொல்றாரு. கொடுத்தோடனே அவர் எழுந்துக்கிறார். உன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம நீ என் உயிர் மேல இருந்த விஷத்தெல்லாம் நீ எடுத்துட்ட. அதனால இந்த பிரதோஷ தினம் அது சனிக்கிழமையில நடந்தது, சாயங்காலம் 4:30 இருந்து 6 மணிக்கு நடந்தது. இந்த தினத்துல உனக்கு பூஜை பண்ணிட்டுதான் எனக்கு பூஜை. அதனாலதான் 4:30 மணிக்கு நந்திக்கு ஃபர்ஸ்ட் அபிஷேகம், போக்குவரத்து, பூஜை எல்லாம், அப்புறம் தான் சுவாமிக்கே பூஜை. அதனாலதான் நந்தி எழுத்தாப்புல வச்சாங்க. அதாவது சுவாமி அவர் சுவாமியோட காற்றே நந்தியோட இதுலதான் வர்றது. அதனால சிவன் கோயிலுக்கு போனா நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போக கூடாதும்பாங்க. அதனாலதான் லைனா ஒரு 4-5 நந்தி வைப்பாங்க. அந்த நந்தியம்பெருமான் மேல இருக்க அந்த சுவாமி மேல இருக்கிற விஷத்தெல்லாம் அவர் எடுத்ததுனாலதான் இது பிரதோஷம். அதாவது சாதாரண தோஷங்கள்லாம் தீர்க்கக்கூடியது பிரதோஷம். இந்த பிரதோஷத்துல நம்ம விரதம் இருந்து சுவாமி வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிழமையில, அதுவும் சனி பிரதோஷங்கிறது அவ்வளவு விசேஷமானது. சனிக்கிழமையில தான் நடந்தது. அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு எம்பெருமான் நீங்க தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க. இறைவன் அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத பிரார்த்தித்து எல்லாரையும் நல்லா சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத பிரார்த்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.